never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் 2 எல்பிஜி டேங்கர்ஸ் அரௌண்ட் 93,000 மெட்ரிக் டன் எல்பிஜியை சுமந்துக்கிட்டு நந்தாதேவி ஷிவாலிக் அப்படிங்கிற 2 எல்பிஜி டேங்கர்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்து இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ சாதாரண விஷயம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பல உலக நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப, அங்கே அப்படியே ஸ்தம்பித்து நின்றுட்டு இருக்கிறப்ப இந்தியாவின் கப்பலுக்கு மட்டும் அனுமதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ நார்மல் ஒன், இட்ஸ் எ டிப்ளமேட்டிக் ட்ரீ. கடந்த 2-3 நாட்களாக இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் அப்பாஸ் அராக்ஷி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர்களும் தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு இதை பற்றின எனர்ஜி சோர்ஸ் பற்றின பேச்சுக்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நேரடியாக ஈரானுடைய பிரசிடென்ட் பெஷஷ்கியானை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இதற்கு நடுவில் ரஷ்யா ஈரான் கிட்ட பேசியிருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவின் எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி, இந்தியாவுக்கு எனர்ஜி வேணும், இந்தியாவுடைய எனர்ஜி தட்டுப்படக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக தான் இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல்கள், அது எந்த வகையான கப்பலாக இருந்தாலும் சரி, ஆயில் டேங்கர்ஸ், கண்டெய்னர்ஸ், எல்பிஜி டேங்கர்ஸ் அப்படின்னு எந்த கப்பலாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகலாம், நாங்கள் அதை அடிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் பச்சை கொடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரியல் டிப்ளமேட்டிக் விக்ட்ரி. ஈரான் இதற்கு அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்தியா எங்களுடைய கஷ்ட காலத்தில் எங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. இந்த போர்க்காலங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு போர்க்கப்பல் இந்தியாவின் துறைமுகத்தில் டாக் ஆகியிருக்கு, டாக் பண்ணவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இது மாதிரியெல்லாம் எங்களுடைய கஷ்ட காலத்தில் இந்தியா உதவும் போது அவங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டி அதில் ஒரு கஷ்டம் வரும்போது நாங்கள் உதவ வேண்டியது எங்களுடைய கடமை, அந்த கடமையை தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் கொடுத்துருக்காங்க. எல்லா நாடுகள் கூடயும் எப்படி நடுநிலையாக நம்ம ஒரு உறவை மெயின்டைன் பண்ணால் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவின் இந்த ஒரு சினாரியோ சிறந்த உதாரணமாக இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் இந்திய கப்பல்களுக்கு ரூட் கிளியர் அப்படின்னு செய்தி வந்த உடனே ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது இந்திய கடற்படையால் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. 2019 ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது இந்திய கடற்படையால் தொடங்கப்பட்டது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், கல்ஃப் ஆஃப் ஓமான் மற்றும் இந்த பக்கம் கீழே கல்ஃப் ஆஃப் எய்டன் கிட்ட இந்தியாவின் சரக்கு கப்பல்கள் எந்த ஒரு தீவிரவாதத்திற்கும் தீவிரவாத சிக்கலுக்கும் உட்படாம சேஃபா இந்தியாவை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான் ஆப்ரேஷன் சங்கல்போடைய கோர் தீம். சப்போஸ் சூடான் வளைகுடால இந்தியாவின் கண்டெய்னர்களுக்கோ இந்தியாவின் டேங்கர்களுக்கோ ஏதாச்சும் பிரச்சனைனா ஆப்ரேஷன் சங்கல்ப் மூலியமா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஓமன்ல இருக்கக்கூடிய சில போர்ட்ல இருந்து இந்தியாவின் ஐஎன்எஸ் வார்ஷிப்ஸ் அப்படிங்கிறது கிளம்புவா. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட பிரச்சனைனா ஐஎன்எஸ் வார்ஷிப்ஸ் அப்படிங்கிறது கிளம்புவா. இப்போ இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த ரியல் டைம் ஷிப் மானிட்டரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு வெளியில கல்ஃப் ஆஃப் ஓமான் கிட்ட இந்தியாவின் வார்ஷிப் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதற்காகனா இந்த நந்தாதேவி மற்றும் ஷிவாலிக் அப்படிங்கிற 2 எல்பிஜி டேங்கர்ஸ் வரதுக்காக. ஒன்ஸ் இந்த டேங்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்து இந்திய போர்க்கப்பல்கள் இதை எஸ்கார்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்து விடும். ஸோ 2 நாள் பயண தூரத்தில் தான் இப்போ இந்த போர்க்கப்பல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது மாதிரி இந்திய போர்க்கப்பல்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த ஈரான் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு சொந்தமான இல்லை அமெரிக்க ரெஜிஸ்டர்டு வெசல்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு அடிக்கிறாங்க. நேற்று கூட ஷார்ஜா போர்ட்டில் இருந்துகிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு வெசல் அதை போட்டு தாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஈரான் கிளியராக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவுக்கு தொடர்புடைய அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு தொடர்புடைய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியில் இருந்துச்சுன்னா அந்த கப்பல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடக்க முயற்சி பண்ணால் அதை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு இதே அப்பாஸ் அராக்ஷி, இந்தியாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த அப்பாஸ் அராக்ஷி இதை ஹோல்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாப்புல. ஒரு பக்கம் இது மாதிரி இந்தியாவுக்கு ஃபேவராக சம்பவம் நடக்க அந்த பக்கம் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக புரியல, தலையை சொரிஞ்சிக்கிட்டு அவர் இருக்கிறாரு. உலகின் நம்பர் 1 ஏர்ஃபோர்ஸ், உலகின் நம்பர் 1 நேவி, உலகின் நம்பர் 1 மிலிட்ரி வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவின் பிரசிடென்ட் ட்ரம்ப் நேற்று கொடுக்கக்கூடிய பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் ஈரானை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், அவங்களுடைய மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக 0 பண்ணிட்டோம், அவங்களுடைய மிலிட்ரி இப்போ 0%. இருந்தாலும் அவங்க ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க, கடலில் பாம்ஸ் மைன்ஸை போடுறாங்க, அந்த சி ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஸ்டில் மூடப்பட்டு தான் இருக்குது. இதை திறக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் பாதிக்கப்பட்ட நாடுகள் அவங்களுடைய கடற்படையை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு அமிச்சிங்கன்னா நாம் இதை திறக்கிறதுக்கான வேலையை பண்ணலாம். எங்களால் தனியாக இப்போ முடியல, எங்களால் முடிகிறத நாங்கள் இப்போ பண்ணிட்டோம், ஈரானுடைய மிலிட்ரியை 0வாக ஆக்கிட்டோம். ஸ்டில் அவங்க தாக்குறது அதை ஸ்டில் மூடியே இருக்கிறதுக்கான வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. உலக நாடுகளே, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக பாதிக்கப்பட்டிருக்கும் நாடுகளே, உங்களுடைய கடற்படையை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு கொண்டு வாங்க, கூட்டாக நாம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இப்போ உலக நாடுகளிடம் கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. உலகின் நம்பர் 1 நேவலை வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா. இதிலிருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்?
சிம்பிள். ஈரான் வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிருக்காங்க அண்ட் லாங் வார்க்கும் ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், என்னதான் அடித்தாலும் நீ அட்ரா, எவ்வளோ வேணாலும் அட்ரா, நான் தாங்குறேன் அப்படின்னு ஈரான் மனசளவுலையும் சரி இல்லை டாக்டிக்கலுக்கும் சரி ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் தொடர்ந்து எங்களால் எவ்வளோ அடிக்க முடியுமோ, எவ்வளோ நாள் ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் ப்ரெஷர் பண்ணுறோம் அப்படின்னு ஈரான் வெல் ப்ரிப்பேர்டாக இந்த போருக்கு அவங்க தயாராகியிருக்காங்க. அதுதான் தெரிய வருது. இதற்கு சிறந்த உதாரணமாக கார்க் ஐலாண்ட், ஈரானோடைய க்ரௌன் ஜுவல், அவங்களுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட் ரிஃபைன் பண்ண இடமா இருக்கட்டும், ரிஃபைன் பண்ணி அங்கேருந்து வெளியில் போகக்கூடிய ஹப் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஈரானோடைய கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிறதுல தான் நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமான பேஸ், ஆயில் ரிஃபைனரி பேஸ். அந்த இடத்த கூட அமெரிக்கா நேற்றுலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஈரானோடைய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஷர் அப்படிங்கிறது ஸ்டில் கண்டினியூவாக ஆகிட்டே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அண்ட் இந்த கார்க் ஐலாண்ட் தாக்கப்பட்டால் சைனாவுக்கு தான் மிகப்பெரிய அடி விழுவும். ஏன்னா சைனா தான் பெரிய அளவுக்கு கார்க் ஐலாண்டில் இருந்து ஆயில் அண்ட் கன்சைன்மெண்ட்டை ஏற்றிக்கிட்டு போகக்கூடியவங்க. ஸோ கார்க் ஐலாண்ட் தாக்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் இல்லை ஆயில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி சீனாவுடைய க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது. அவன் இப்போ வேறு எங்கேயும் போக மாட்டான். ரஷ்யா கிட்ட போய் அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கான வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். அண்ட் ஆல்ரெடி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட 0 இம்போர்ட் டேக்ஸ் அப்படின்னு பிளான் போட்டால் அங்கேருந்து ரிசோர்ஸை வாங்குறதுக்கான முயற்சிகளும் அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். சிம்பிளாக இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கார்க் ஐலாண்ட் அடித்தது அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இஸ்ரேல் ஈரானோடைய 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் கிடங்குகள் அடித்தாங்க, பதிலுக்கு ஈரான் ஹைஃபாவை அடித்தாங்க அப்படின்னு பார்த்தேன். அதற்கு பிறகான எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா ஈரான் சொல்லியிருந்ததை நம்ம மறக்கக்கூடாது. எக்கனாமிக் ரீதியான நிலைகளை அடித்தாங்கன்னா அதற்கு மிடில் ஈஸ்ட் நாடுகள் அவங்க நாட்டில் இயங்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ்களுக்கு உதவுனாங்கன்னா நாங்கள் அந்த நாட்டையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஈரான் சொல்லியிருக்கிறாங்க, கார்க் மேலே தாக்கப்பட்ட தாக்குதலை நாங்கள் ட்ராக் பண்ணோம். ஒரு சில மத்திய கிழக்கு நாடுகளுடைய மிலிட்ரி பேஸில் இருந்து தான் அந்த தாக்குதலுக்கான லான்ச்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த நாடுகளை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் விளைவாக யுஏஇயில் ஏர் சைரன் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் ஆகியிருக்கு. சவுதியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் இன்டர்செப்ட் செய்யப்பட்டிருக்கு. பஹ்ரைனில் மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரான் மீண்டும் ஒரு முறை மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள், அமெரிக்காவுக்கு சொந்தமான ஆயில் கிடங்குகள், ரிஃபைனரி பிளான்ஸ் இன்க்ளூடிங் ஈராக்கையும் தான் சொல்கிறேன், இது மாதிரியான நிலைகளை இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்ட எஸ்கலேஷன் இதுதான். ஸோ ஸ்டில் இவங்க மிடில் ஈஸ்ட் பேஸை பயன்படுத்தி கார்க் ஐலாண்ட் அடிக்க மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ், வெல்ஸ், இது மாதிரியான இடங்களை, எக்கனாமிக் ஜோன்ஸ், இது மாதிரியான இடங்களை ஈரான் குறி வச்சு தாக்குவாங்க. இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது மாதிரி இந்தியாவை இம்பாக்ட் பண்ணுற ஜியோ பொலிட்டிக்கல் மூவை மட்டும் நம்ம பேச மாட்டோம். இந்திய டிஃபென்ஸ் நியூஸ், மிலிட்ரி டெக்னாலஜிஸ், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள், ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலின் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள், எது மாதிரியான வீடியோஸ்கள் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமானது. இந்த ஒரு ரெக்வஸ்ட்டுடன் இன்றைக்கான காணொலியை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.